வர முடியாது, கிட்ட கூட நாட முடியாது. தலைவர் விஜய் தான் வருவா போல. 100க்கு 100 இல்லன்னு ஒரு மீசி எடுத்து நடுக்கிறேன். இப்போ ஏடிஎம்க்கு இதோட மோசம், அதுக்கு இவங்களே பரவாயில்ல. எவ்வளோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதே போல் வந்து நான் பக்கா டிஎம்கே, நான் விஜய்க்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன், வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று கூட நிறைவேற்றல. கோரிக்கையை விட்டாங்க, எந்த நிறைவேற்றினாங்க? கரண்ட் பில் கம்மி பண்ணுறேன்னாங்க, பண்ணலை. கேஸ் இது கம்மி பண்ணுறேன்னாங்க, எதுவுமே பண்ணலையே. அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை. அந்த மாதம் 1000 ரூபா போடுறாங்க அக்கௌண்ட்டில், அது மட்டும்தான். நாங்கள் என்ன இவனுங்களுக்கு ஓச்சு கொட்டுறதுக்கு நாங்கள் மாடா மனசாலா? இவனுங்க இதுக்கு ஏற்றுவானுங்க, அதுக்கு ஏற்றுவானுங்க. என்ன ஒருத்தர் மாற்றி வரணும்ப்பா. விஜயகாந்த் வந்தாரு, அவரே விட்டீங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்தால் நல்லா மாறும், இதெல்லாம் வந்து மாறும்னு பார்த்தோம். ஆனால் மாறாமல் இதோட அதிகமாக தான் ஆகுது. ஃபஸ்ட்டுண்ணா ஒன்றுத்துக்கள் ஆக்கிலாத ஆச்சுன்னா இதுதான். என்னதான் வந்து பல கோடி பேர் மீடியா முன்னாடி நின்று பேசி என்ன சொன்னாலும் சரி, ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமான்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி. அந்த சினிமா மூலிமா வந்து இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2026 டிவிக்கு தான் விசில் சின்னதாக வரும். விசில் விசில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக யாருமா வருவா நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் விஜய் தான் வருவாருன்னு. ஏமா விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? இது இப்போ எல்லா ரசிகரும் அவருக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி இருக்காங்க. நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமாம். இப்போதைக்கு இவர் தான் வரணும், ஸ்டாலின் தான். என்ன காரணம்? என்னன்னா மகளிருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்கிறாரு. இப்போ வீடு இல்லாதவங்களாம் வீடு தர நிற்கிறாருல, அதுக்காக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக விஜய் கட்சி துவங்கியிருக்கிறார் இல்லைண்ணா, அது இப்போ எப்படி ஸ்டார்டிங்லேயே வந்துட முடியுமா? கொஞ்சம் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகணும் இருக்குது. இப்போ என்ன போனால் போலன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் அடுத்தது அவர் தானே, இவருக்கு அப்புறம் அவர் தான். ஆமாம், விஜய் தான், வேற ஆள் கிடையாது. திமுகவுடைய இந்த 4 வருட கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, அவ்வளோ மோசம் கிடையாது. விலைவாசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் திரும்பவும் திமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்களே? வேற ஆள் கிடையாது. இப்போ இதை விட்டோம்னா இப்போ ஏடிஎம்க்கு இதோட மோசம், அதுக்கு இவங்களே பரவாயில்ல. எவ்வளோ பரவாயில்ல. அதுதான், எடுத்த உடனே இப்போ நம்ம ஃபுல்லாக வருவார்னு சொல்ல முடியாது. இப்போ இளைஞருங்கெல்லாம் பார்த்தா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க டிஎம்கேக்கு போடுவோம், அவ்வளோதான். இப்போ ஏடிஎம்கே ஓட்டுங்க அதிகமாக அவருக்கு விழும், விஜய்க்கு விழும். டிஎம்கே ஓட்டு இவருக்கு கம்பல்சரி விழுந்துடும். இளைஞருக்கு ஓட்டு வேணால் இப்போ விஜய்க்கு விழலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிஎம்மா யார் வருவாங்க? அப்போ கன்ஃபார்மாக ஸ்டாலின் தான் வருவாப்புல. விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு தான்? இல்லை, அவருக்கு இப்போ புதுசாக ஒருத்தர் வரட்டுமே பார்ப்போம். இப்போ 2 பேரையும் பார்த்தாச்சு, மாற்றி ஒன்றும் சரியில்லை. சரி, இவர் வந்து பார்க்கட்டுமே. இப்போ விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ விஜய்க்கு வந்து இளைஞருக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாங்க, பெரியவங்களாம் ஆதரவு கொடுக்குறதில்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. பெரியவங்க தான் முக்கால்வாசி பேர், எல்லாமே பெரியவங்க தான். இளைஞர்கள் இருக்கிறாங்க, இருந்துட்டாலும் கூட இப்போ பெரியவங்களை நீங்கள் யாரை கேட்டாலும் அதான் சொல்ல போகிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த தடவை வாய்ப்பே கிடையாது. தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக விஜய் தான் வருவார். விஜய் தான். இப்போ இந்த 4 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கோம், நல்ல ஆட்சி. இப்போ என்ன நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? இந்த இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ, அவங்கள பார்த்தா நம்ம அவங்க எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணுது. இளைஞர்கள்லாம் ரொம்ப குடி, கஞ்சா, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நடமாட முடியல. இது அந்த கஞ்சா கேஸு, தண்ணி கேஸு, இவங்களால் ரொம்ப தொந்தரவு. எப்படி அப்புறம் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? இப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்னு தானே இருந்தது. இப்போ அந்த இடத்த விஜய் பிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். இந்த தடவை முடியாது, கண்டிப்பாக முடியாது. அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவர் தான் வருவார், விஜய் தான் வருவார். கண்டிப்பாக. விஜய் ஆட்சிக்கு வந்தார்னா இதெல்லாம் மாற்றுவார்னா முக்கியமாக எதெல்லாம் மாற்றணும் நீங்கள் நினைக்கிறீங்க? குடியை மாற்றணும், லஞ்ச ஒழிப்பை மாற்றணும், இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், அதுதான். கண்டிப்பாக வருவார். அவருடைய ஆதரவு விஜய்க்கு தான். விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? விசில் ஓட்டு போட்டுறீங்களா? கண்டிப்பாக விஜய் வருவார். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு ஒரு சான்ஸ் தானே, பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. ஒரு இடத்துல அந்த என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா
என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஏடிஎம்கே இருக்குல்ல, ஏடிஎம்க்கு தான் யாருமே சரியில்லைல்ல, ஒற்றுமே இல்லையே. அவங்கவுங்க இப்போ ஒரு நான் உட்காரணும், நீ உட்காரணும், நான் உட்காரணும்னு போட்டி போடுறாங்க. இவர் தனித்தே நான் பார்க்குறேன்றாரு. அவ்வளோதான். ஏடிஎம்கில் யாரும் ஒற்றுமை. அம்மா போனாங்க, எம்ஜிஆர் போனாங்க, அதுலேருந்து ஏடிஎம்கில் ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ யார் வருவாங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இவர்லாம் தனித்து நிற்கிறாரு, நான் இது வந்தால் நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கோசம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. கடந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? கடந்த தேர்தல் திமுகவுக்கு போட்டேன். ஸ்டாலின் இது வரைக்கும் வரலையே சொல்லி போட்டேன் திமுகவுக்கு. அதான் ஒன்றும் சரியில்லை. அதனால் நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமாம், இந்த வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா அவருக்குன்னு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னும் விகிடு விசில்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஓட்டு போட்டுருவீங்க? ஆமாம், விசில்ஸ். முதலமைச்சர் யார்? விஜய் தானா? எனக்கு விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்த கேள்விப்பட்டாலும் விஜய் தான்ன்றாங்க. பைசா பெரிய வரைக்கும் விஜய் தான் நான் கேள்விப்படுறேன். நாங்களும் போய் நான் கேட்க போகிறதில்ல. அவங்க எடுத்து சொல்கிறாங்க, தம்பி விஜய் வரட்டும் உள்ள வரட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ வீட்லேயே பக்கா திமுக அதிமுக இருந்தவங்க அவங்களே இப்போ என் பொண்ணு அவங்க சொன்ன எல்லாம் விஜய் தவிர யாருக்குமே இல்லை அப்படின்றாங்க. வீட்டில் பசங்களாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆமாம், எல்லாமே அம்மா விஜய் தான் போடுறேன். நான் பில்டிங்கில் அந்த பில்டிங் ஃபுல்லாக விஜய் தான்றாங்க. ஆமாம், விஜய் தான் வருவார்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் விஜய் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, எல்லாரும் ஆண்டுட்டாங்க. விஜய் வந்தால் கொஞ்சம் எப்படி அது முன்னேற்றத்துக்கு வருவோம் வராதுன்றது தெரில. வரணும், வந்து பார்க்கணுன்றதுன்னு நினைக்கிறேன். அதே போல் நான் பக்கா டிஎம்கே, நான் விஜய்க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ இங்கே இருக்கிற ஒரு கெட்ட பசங்களெல்லாம் அவர் நல்லதா திருத்துறாரா, இல்லை அந்த திருந்தி இந்த பசங்க வாழுமா? இப்போ இருக்கிற காலத்தில் இப்போ பேச்சு நாளைக்கு கூட நான் செத்து போகலாம். இந்த மாதிரி இந்த பெட்டி கடையை வச்சு தான் நான் வாழ்கிறேன். இதை வாழ்ந்துன்னு இப்படியே காலத்தை ஓட்டுறேன். இருக்கிற காலம் நல்ல மாதிரியாக ஆட்சி ஆண்டாங்கன்னா அவங்கவுங்க பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். விஜய் வந்து இதெல்லாம் மாத்திருவாருன்னு நினைக்கிறது கன்ஃபார்ம் இல்லைன்னா கூட உண்மையாக அது மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். போடணும். இந்த 4 வருடங்கள் ஆட்சி மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்களா? எப்படி இருக்கு நீங்க? செஞ்சுதான் இருக்காங்க. செஞ்சாலும் அதில் திருப்தி இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா செய்யறது பஸ் இல்லை, எல்லாம் விலைவாசிங்க அதிகமாக இருக்குது. விலைவாசிங்க அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் திருப்தி அவர் செய்கிறாரு. இதில் பிடிங்க, இதில் ஏறுதா என்னன்னு தெரியல. விலைவாசிங்க ஒரு இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க 5 சவரம் போடுறன்றது கூட 1 சவரம் கூட போடுற நிலைமையில இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஒவ்வொரு விலை, காய்கறியிலேருந்து கேஸ்லேருந்து சிலிண்டர்லேருந்து எதுலையுமே விலை ஏறி போச்சு. அவங்க தானே ஏற்கனவே ஆண்டுட்டு போயிட்டாங்கப்பா. புதுசாக வர்றவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் வயசாகிடுச்சு. விஜய் ரசிகரை கூட நான் கிடையாது. இப்போ விஜய் ரசிகர் பசங்களாம் பாட்டிமா நீ இப்படி பாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், எங்களுக்கோசரம் நாங்கள் வாழணும்ல, உங்களுக்கு அப்புறம் நாங்கள் வாழணும்ல, அடுத்த தலைமுறை வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்காக நான் சொல்கிறேன். ஆமாம், அது தெரிலப்பா. விசில் சின்னமா நான் அது சொன்னால் நான் போட போகிறேன். போடும்போது யாராச்சும் சொல்ல தானே போகிறாங்க, கம்பமாக சொல்லுவாங்க, சொன்னால் போட வேண்டியதுதான். ஸ்டாலின் தான் வருவார். நிறைய நல்ல திட்டம் உதவி பண்ணியிருக்காரு. விஜய் என்ன சாதிச்சிருக்காரு இதுவரைலாம் தமிழக மக்களுக்காக, என்ன குரல் கொடுத்துருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே விஜய் ரசிகர்ன்ற முறையில் எல்லாருமே விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கூட தான் ரசிகர் விஜய் பிடிக்கும், அதுக்காக ஓட்டு போட்டுற முடியுமா? ஸ்டாலின் அவர்களுடைய 4 வருடகால ஆட்சி சிறப்பாக இருக்கு. மீண்டும் அரியணையில் ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் வரணும். நம்ம எதிர்த்து போராடுறதே பிஜேபி தானே. பிஜேபி கூட இருக்கிறதால தான் ஏடிஎம்கே தோக்குது. கூட இருக்கிறதுனால இருக்காததுனால பிரச்சனை இல்லை. மக்களுக்கு எதிரான திட்டத்தை எடுத்துன்னு வரும்போது அதை எதிர்க்கணும். எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அதுல ஒரு செயல்பாடு சூப்பரா இருக்கு ஸ்டாலினோடது. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான், அவர் தான் வரணும். யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா நல்லா இருக்கும். யார் நல்லது பண்ணுவாங்கன்ட்டு நீங்களே பாருங்க, மக்களே அது தேர்ந்தெடுக்கட்டும். 4 வருடகால ஆட்சி எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய திருட்டு கொள்ளை, இந்த கஞ்சா போகுது, ஆனா போலீஸ் கண்டுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு எதனா ஒரு பவரை கொடுத்தாதானே அவங்களும் கண்டுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முழு இதுவை கொடுத்தாதான் அவங்க போய் பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே ஒரு ஆள் வந்துடுறாங்க, நாங்கள் தான், நீ முதல்ல விடு, அவன் எங்காள் அப்படின்னு வந்துடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் மாற்றணும்னா யாருக்கு வந்தா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா கொஞ்சம், ஆமா, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தார். எடப்பாடி நல்லா பண்ணியிருந்தார். போலீஸ்க்கும் பவர் கொடுத்து நல்லா தான் இருந்தது.
உங்களுடைய ஆதரவு நான் ஏடிஎம்கே தான் போட போகிறேன். இது விஜயசூரியன் நல்லா இருக்கணும். எங்க ஒன் ஷாப் வேற மூடவே மாட்டேன்றானுங்க, குச்சின்னு அது மாட்டின்னு இது பண்றானுங்க. யாராலே வர முடியாது, கிட்ட கூட நாட முடியாது. தலைவர் விஜய் தான் வருவா போல, 100க்கு 100. இல்லைன்னு ஒரு பக்கம் மீசி எடுத்து நடுக்கிறேன். ஏன் விஜய் தான் வரணும்? போமா விஜய் தான் வரணும். சும்மா இவனுங்களே மாத்தி மாத்தி ஆடுன்னு இருப்பானுங்க. நாங்க என்ன இவனுங்களுக்கு ஒழிச்சு கொட்டுறதுக்கு நாங்க மாடா மனசாலா? இவனுங்க இதுக்கு ஏத்துவானுங்க, அதுக்கு ஏத்துவானுங்க. என்ன ஒருத்தர் மாத்தி வரணும்ப்பா. விஜயகாந்த் வந்தாரு, அவரே விட்டீங்க. விஜய் வர்றாருப்பா, அவரை விட்டு அவருக்கு இது பண்ணுங்க பண்றேன். இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறாங்க, பெரியவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இளைஞர் ஓட்டு போடாங்க இல்ல, ஒரு குடும்பத்துல இல்ல ஒரு ரசிகர் இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஓட்டு போட விற்பாங்க. அதை தெரிஞ்சுக்க. விஜய் தான் ஜெயிப்பா போல, 100க்கு 100 உண்மையா சொல்லுவேன். அடுத்த சிஎம் விஜய் தானா? அடுத்த சிஎம் விஜய் தான். ஏன்னா நல்ல மனுஷன்பா, நல்ல மனுஷன் விடு. ஒரு குடும்பத்துல இப்ப என் பையன் இருக்கான்ல, என் பையன் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர். என் பொண்ணு விஜய் ரசிகர். என் பொண்ணு வந்து நான் சொல்ல, நீ விஜய் தான் ஓட்டு போடணும்னு சொல்லும். அதே மாதிரி தான் ஒண்டி கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பா போல. நான் ஓப்பனா சொல்ல, எங்க தலைவருக்கு தோல்வி கிடையாது, வெற்றி தான் என்னைக்குமே. அவரு தோல்வி எல்லாம் சந்திச்சு சோதனையை சந்திச்சு சாதனையை செஞ்சுட்டாரு. சோதனையை சந்திச்சு சாதனையை செஞ்சாரு. இதோட சாதனை தான் அவருக்கு, சோதனை கிடையாது. சோதனையை பார்த்துட்டு சாதனையை செஞ்சுட்டாரு. இதுக்கு மேல சோதனை கிடையாது, சாதனை தான் அவரு. நீ கவலைப்படாத. விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? விசில் 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 விசில். அவர் வந்தாதான் நல்லா இருக்கும். கலைஞர் ஸ்டாலின் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா எல்லாமே பார்க்குறாப்புல, நல்லா சூப்பராக தான் பார்க்குறாப்புல. இந்த இதுக்கு அதுக்கெல்லாம் எல்லாமே ரோட்டுக்கு இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே எல்லாம் சூப்பராக பண்ணுறாப்புல. ஆனால் அவருக்கு ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ யார் வந்தால் நல்லது செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன, ஜெயலலிதா அம்மா தான் நல்லது செஞ்சாங்க ஃபஸ்ட்டு. இப்போ யார் செய்கிறாங்கன்னு சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை. சொன்னாங்களே கண்டி கோரி கண்டி எதுவுமே அவங்க சொல்லலை இது வரைக்கும். அது இன்னும் விலைவாசியும் ஃபுல்லாகிடுது. கேஸ் பில்லும் இது கரண்ட் பில்லும் எங்களுக்கு கம்மி பண்ணல. எல்லாமே அதே விலையில இது ஜாஸ்தியாக தான் இருக்குது. வேறு எதுனா எங்களுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இருந்தது அம்மா ஆச்சு, எங்களுக்கு எல்லாமே சலுகைந்து. இப்போ எங்களுக்கு எதுவும் கிடையாது. அம்மாவை போல யாரும் ஆட்சி செய்யறதுக்கு இல்லை, யாரும் இல்லை. அதிமுக தான் நல்லது செய்யணும் எங்களுக்கு, அதுதான் வேணும். அடுத்த சிஎம்மா வந்து எடப்பாடியே வந்தால் கூட எங்களுக்கு நல்லது. இப்போ இந்த ஆட்சி எப்படிமா இருக்குன்னு நினைக்கிறேன்? 4 வருட திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேற்றலையே, ஒன்று கூட நிறைவேற்றல. கோரிக்கை விட்டாங்க, எந்த நிறைவேற்றினாங்க? கரண்ட் பில் கம்மி பண்ணுறேன்னாங்க, பண்ணலை. கேஸ் இது கம்மி பண்ணுறேன்னாங்க, எதுவுமே பண்ணலையே. அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை. அந்த மாதம் 1000 ரூபா போடுறாங்க அக்கௌண்ட்டில், அது மட்டும்தான். வேறு எதுவும் எங்களுக்கு செய்யலை. லேடிஸ்க்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீ, அது மட்டும்தான். அந்த 2 கோரிக்கை தான் நிறைவேற்றிருக்காங்க, வேறு என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே செய்யலையே அவங்க. நாங்கள் விஜய் தான் நினைக்கிறோம். ஏமா அப்படிதான். என்ன காரணம்? அப்படி கிடையாது, வர தலைமுறைக்கு நம்ம ஒரு வழிமுறை காட்டணும் இல்லையா? எல்லாருக்குமே அவங்களுக்காக செஞ்சுங்கன்னா ஒன்றுமே பண்ணலை. அம்மா இருக்க சொல்ல செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அது எதுவும் பயன்படுத்துறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வந்த ஒரு இதில் கலைஞர் ஆட்சியில் ரவுடி லிஸ்டம் தான், ரவுடி தான், ரவுடிசம் தான். போலீஸ் அராஜகம், ரவுடி, இவங்க தான், வேற யாரும் கிடையாது. இவர் ஆட்சியில் வர தலைமுறைக்கு ஒரு வழிமுறை கொடுத்தா அதுக்கு இன்னும் நடக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். விஜய் முதலமைச்சர் ஆனால் இதெல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு பார்க்கலாம் இல்லையா? ஒரு வாய்ப்பு தானே. இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, அம்மா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, நாங்கள் இந்த மாதிரி செய்வோம்மா, இந்த இது நாங்கள் பார்ப்போம்மா அப்படின்ட்டுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்க எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இந்த 4 வருட கால ஆட்சி எப்படிமா இருக்கு? எங்கப்பா இருக்கு? எனக்கு 1000 ரூபாய் வரலப்பா. வரலீங்களா? இன்னும் நான் ஒரு வாட்டி கூட இப்போ 1000 ரூபாய் வாங்கலை. திமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுவும் வரல. 6000 ரூபாய் ரேஷன் கார்டில் கொடுத்தாங்க, அதுவும் வரல. எனக்கு வந்தது என்னன்னா, அது இப்போ 3000 வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா வந்தது. அதுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது. நான் இப்போ 2.5 வயசில் எங்கள் அம்மா இங்கே இட்டுன்னு வந்தாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வந்ததே கிடையாது. கவர்மெண்ட் பண்ணுறதே எனக்கு கிடையாது. விஜய் வரணும்ண்ணா, டிவிக்கே தான் வரணும். 2026 அவர் தான் எதிர்பார்க்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் தான் கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். விஜய் ரசிகர்ன்றதால நீங்கள் அவர் ஓட்டு போடணும்? நான் விஜய் ரசிகர், நான் தனுஷ் ரசிகர். சிஎம்மாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறேன். டிஎம்கே ஆட்சி எப்படிமா இருக்குது 4 வருட கால? டிஎம்கே ஆட்சி வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைண்ணா. எங்கேயும் எங்களால் ப்ராப்பராக போக முடியல, வர முடியல. ஒரு பயம், எங்கே எது நடக்கும், எப்போ என்ன நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இல்லை. ரவுடிசம் தான் அதிகமாக இருக்குது.
அதனால டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். அவர் தான் வரணும், அவர் வரணும் தான் எதிர்பார்க்குறோம். அதாவது தேமுகவில் வந்து விஜயகாந்தை வரவிடல, சரி இப்போ விஜய்க்காவது ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ட்டு தான் நான் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். விஜய்க்கு ஆதரவாக பேசினாவே தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொல்ல தானே வேணும், அவங்களுக்கு பாயிண்ட் தானே தேவை. அவங்க ஆட்சியில் வந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. நாங்கள் டிவிக்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்களுக்கு தோணுது. டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தானா 2026 டிவிக்கே தான் விசில் சின்னதாக வரும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வரும் கண்டிப்பாக. வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். அதில் இதுவே யோசிக்க வேண்டியதே இல்லை. அடுத்தது முதலமைச்சராக உட்கார போடுறது யாருன்னு பார்த்தா எங்கள் தளபதி மட்டும்தான் உட்காருவார். நாங்கள் முழுசாக நம்புகிறோம், அவர் தான் வருவாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிஎம்கேல வந்து நாங்கள் விருப்பப்பட்டோம் போன வாட்டி. அவங்க வந்தால் நல்லா மாறும், இதெல்லாம் வந்து மாறும்னு பார்த்தோம். ஆனால் மாறாமல் இதோட அதிகமாக தான் ஆகுது. எங்களுக்கான சரியான பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக குடிச்சிட்டு இந்த போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு கரெக்டான பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. எதனால் இப்படி மாறுச்சு, எதனால் இந்த போதை வந்து அதிகமாக வந்து இன்னமும் அது வந்து கண்டுக்காமல் தான் இப்போ இருக்குது. கீழ்த்தனமாக பேசுகிறவங்க அந்த மாதிரியே இருக்கிறாங்க, நல்லபடியாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதனால வந்து இப்போ இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணுன்றாங்க. இப்போ வந்து விஜய் தான் வரணும்னு சொல்கிறாங்க. பட் தேர்தல் நேரத்தில் சாத்தியமாகும். கண்டிப்பாண்ணா 100% கண்டிப்பாக எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த சைடு வரணும் நாங்களே எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். யார் வந்தாலும் இந்த மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. இப்போ இளைஞர்கள் மட்டும்தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பெரியவங்களை யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா ஒரு ரவுண்டு நீங்கள் அடிச்சுட்டு வரீங்க வாங்கலேன். வயசானவங்களை சின்ன குழந்தை கூட எங்கள் தளபதி பேரை தான் சொல்லும். டிஎம்கேன்னு வாயே வராது. எங்கள் தளபதி தானே. டிஎம்கேக்கு நம்பி ஓட்டு போட்டோம், அதால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்களாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன், அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேல அந்த மாதிரி இருந்தேன், அப்பாலாம் இருந்தாங்க, நாங்களும் கூட இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து தளபதி வந்தோன்னே எங்களுக்கு தளபதி தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் மாறிட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி தண்ணி, மெட்ரோ வாட்டர் எதுவுமே இல்லை, காவாலையும் குழாலையும் எதுவுமே இல்லைண்ணா. இப்போ ஒரு அர்ஜென்ட்னா கூட நாங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. திமுகனுடைய இந்த 4 வருடக்கால ஆட்சி அப்படின்னு ஃபஸ்ட்டுண்ணா ஒன்றுத்துக்கள் ஆக்கிலாத ஆச்சுன்னா இதுதான். கடந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிஎம்கே தான் போட்டேன். இதுக்கு திரும்ப அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரவே கூடாதுண்ணா. என்ன காரணத்துக்காக முக்கியமாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து கொஞ்சமாச்சு ஒரு ஹெல்ப் பண்ணுற அதே மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பட்டதாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இருக்கணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாச்சும் இருக்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் இதில் வேலை செஞ்சேன், துணி கடை அந்த மாதிரி வேலை செஞ்சேன். அதுலேயும் மிஞ்சி ஒரு 10,500 சம்பளத்துக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்தால் இதெல்லாம் செய்துருவாங்க. கண்டிப்பாக செய்வார்ண்ணா. ஏன் அவ்வளோ நம்பிக்கை இருக்குண்ணா. எங்களுக்காக தானே நான் படம் நடிக்கிறதெல்லாம் விட்டு வந்திருக்காரு. அவருன்னா நான் இதில் வந்து நான் பணம் சம்பாதிக்க போகிறாரு. படம் நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், அதனால தான் வந்து. அப்படி இல்லைண்ணா, அவர்கிட்ட இருக்கிறத தானே எங்களுக்கு செலவு பண்ணுவார். அவர் வந்து இதில் சம்பாதிக்கணும்னு அவளுக்கு அவசியமே இல்லைண்ணா. அதனால் அடுத்த சிஎம் கண்டிப்பாக அவர் தானே வரணும். நான் வந்து எங்கள் தலைவரோட தளபதி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை பார்த்துட்டோம், அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம். திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பண்ண தவிர வந்து மாற்றிப்பாங்கன்னு சொன்னால் திமுக நம்ம ஒரு ஆதரவு ஒன்று கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுத்துமே ஒரு பிரயோஜனமே இல்லை. அதிமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. அதிமுக டைரெக்டாக பாஜக கூட வந்து கூட்டணி வச்சுட்டாங்க, திமுக மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜனநாயகன் படத்தை பாருங்கள். நல்லா பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரே டைமில் தான் சொல்கிறாங்க. இத்தனைக்கும் நான் ஒரு அட்வொகேட்டு, கோர்ட்டில் ரியலாக நான் பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்னு, ஆர்குமெண்ட்ஸு போகுதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஆட்சி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி இப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு 100 பேரில் 80 பேர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டால் அவங்க தான் வின்னர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் வந்து கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் சிபிஎஃப்சி கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 பேரில் 4 பேர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வந்து தான் இதில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. 4 பேர் மெஜாரிட்டியாக சொல்லும்போது ஒருத்தரோட அப்ஜெக்ஷன் மட்டும் எப்படி ஒரு படத்தோட சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ண முடியும்? அது சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட பேருக்கு லாஸ்ட் டைமில் வந்து இப்போ ரிவைசிங் கமிட்டி போகும்போது இதுலேயே தெரியுதா, பராசக்திக்கு வந்து டேரெக்டாக உடனே சர்டிஃபிகேட் வருது. ஜனநாயகனுக்கு அவ்வளோ கோர்ட்டு போய் அவன் வந்து அப்பீல் போகிறாங்க, அப்பீல் போயிட்டு மாதிரி இப்போ சிங்கிள் ஜட்ஜிக்கு வந்துடுச்சு, இன்னி வரைக்கும் சர்டிஃபிகேட் வரல. இப்போ இதுலேயே தெரியுது திமுக வந்து மறைமுகமான கூட்டணி வந்து பாஜக கூட இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா பாஜகவை நேரடியாக இருக்கிற ஒரு ஆள். திமுக மாதிரியோ இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் மாதிரியோ வந்து முன்னாடி வந்து வீரமாக பேசிட்டு பின்னாடி போயிட்டு அஞ்சு போகிற கோலை எங்கள் தலைவர் கிடையாது. எங்கள் தலைவர் தான் அடுத்த முதலமைச்சரும் சரி, பாஜகவையும் திமுகவையும் கொள்கை ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் எங்கள் தலைவர் மட்டும்தான். சிபிஐ விசாரணைக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகன்ற பேரையே எங்கேயும் உச்சரிப்பதா தெரியும்.
இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மகாபலிபுரத்தில் நடந்ததோட பாஜகன்ற வார்த்தை சொல்லியிருப்பார். அதாவது திமுக தான் வந்து சொல்லுவாங்க, பாஜக சொல்ல மாட்டார், ஆர்எஸ்எஸ் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த பேரை தைரியமாக சொல்கிற ஒரு ஆள்லாம் எங்கள் ஆள் மட்டும்தான், எங்கள் தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சொந்த பட பிரச்சனை இதனால் வரையில் வரல. அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, படம் எடுத்திருக்கிறாங்க, படம் வெளியாகலன்றப்போ அதுக்குமே பேசவே மாட்டேங்கிறாரு. அதாவது வந்து பிரச்சனைகளுக்கு பேசுவார். அதாவது வந்து மக்கள் பிரச்சனை, அதாவது வந்து சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், சினிமான்றது வந்து அவரோட தொழில், அரசியல்ன்றது வந்து மக்கள் பொது சேவை. அவரை நம்பி தானே சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. அதுதான் சொல்கிறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். என்னென்னா நம்ம வந்து அந்த டேரெக்டாக வந்து ஒரு வீடியோ கொடுத்தாலோ வீடியோ போட்டாலோ உடனே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ வந்து பாஜக வந்து இதுமாரி பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே மட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்துட போதில்லை. அதை சட்டத்தின் வழியாக எப்படி வந்து அணுகி அந்த சர்டிஃபிகேட் பெறணுமோ சொல்லி தான் உடனே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்லேருந்து உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் உடனே ஹைகோர்ட்லேயே இங்கே பார்த்துவாங்கன்னு சொல்கிறாங்க. சட்டத்து வழியாக அது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி வந்து இவங்களுக்கு பயந்தோ வந்து தலைவர் வந்து பேச மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. ப்ரொடியூசருக்கு என்ன வந்து அந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ அந்த ப்ராமிஸை கண்டிப்பாக சட்டத்தின் வழியில் நின்று செய்வார். படம் வெளியாகுமா? கண்டிப்பாக வெளியாகும், சட்டத்தை நம்புகிறோம். இப்போ வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகம் முடிஞ்ச அளவுக்கு சட்ட ஆலோசகர்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் February மந்த்துக்குள்ளே வந்து படம் வந்து தேர்தலுக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகும். தேர்தலுக்கு பிறகு வந்தால் மக்களின் முதலமைச்சர் தளபதி விஜய்னு சொல்லிட்டு போட்டலாம். வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட், சிம்பிளாக இல்லை. தளபதி விஜய் நம்ம போட போகிறோம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி விஜய்னு போட்ட வேண்டியதான் முடிஞ்சிச்சு. படம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வெளிவரணும், அது இன்னும் வாக்கு வங்கியை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பல கோடி பேர் மீடியா முன்னாடி நின்று பேசி என்ன சொன்னாலும் சரி, ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமான்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி. அந்த சினிமா மூலிமா வந்து இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து இது ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஊழல்ன்ற சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பாஜக அண்ணாமலை இது முன்னாடி இருந்தார், அவ்வளோ டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார். ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லையே. அது உண்மையாக இருந்து ஆக்ஷன் எடுத்துக்கணும், போய் அந்த டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணிடுவோம்ல. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்குன்றதானே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் படமும் சரி எங்கள் தலைவரும் சரி, படம் வந்து Februaryக்குள்ளே வரும். ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து தளபதி தான் முதலமைச்சர்ன்ற செய்தி வரும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.